இன்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் மைண்டில் வரக்கூடிய விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் அண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டுங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுறீங்க, என்னன்னா உங்கள் கம்பெனியை மெனி பார்ட்ஸாக பிரித்து நிறையா பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறீங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு உங்கள் பிஸ்னஸை இன்னும் பெருசாக க்ரோ பண்ண போகிறீங்க. பட் எவ்வளோ பணம் தான் உங்களால் ரைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஃபேஸ்புக்கை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்கை 2012 பப்ளிக் லிஸ்ட் பண்ணார். 2012 ஃபேஸ்புக் ஐபிஓவில் 421 மில்லியன் ஷேர்ஸை $38 பெர் ஷேர்னு செல் பண்ணார். அப்போ வரைக்கும் யூஎஸில் லார்ஜஸ்ட் டெக் கம்பெனி ஐபிஓ ஃபேஸ்புக் தான். சில மணி நேரத்திலேயே அந்த ஐபிஓ $16 பில்லியன் கலெக்ட் பண்ணி அவரும் பெரிய பில்லியனர் ஆகிட்டார். ஸ்டாக் ஐபிஓனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது டிவிடெண்ட்ஸ், இபிஎஸ், P/E ரேஷியோ அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்கினீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனியோட ஓனர் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்ற ஓனர்ஸ் மாதிரி உங்களுக்கும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டில் பங்கு இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கோட 10 ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் கம்பெனி $16,000 பில்லியன் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கு. டோட்டலாக 3,000 பில்லியன் ஷேர்ஸ் உங்கள் கம்பெனியில் இருக்குது அப்படின்னா, நான் வேல்யூஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போது நெட் இன்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு போட்டிங்கன்னா 16,000 பில்லியன் டிவைடட் பை 3,000 பில்லியன் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு $5.4 பெர் ஷேர். இதுதான் இபிஎஸ்னு சொல்லக்கூடியது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இபிஎஸ் அதிகமாக கம்பெனி ப்ராஃபிட்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். $5.4 பெர் ஷேர் அப்படின்னா உங்களுடைய 10 ஷேர்ஸுக்கு மொத்தமாக $54 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் இந்த $54 உங்களுக்கு டைரெக்டாக கிடச்சிடாது. அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் போட்டு ப்ராஃபிட்டில் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலான்னு பிரிச்சுட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தாங்க டிவிடெண்ட். இப்போது P/E ரேஷியோனா என்னென்னு பார்க்கலாம். கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸை இபிஎஸ்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா P/E ரேஷியோ கிடச்சிரும். ப்ரைஸ் பை ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. P/E ரேஷியோ அதிகமாக இருந்தால் கம்பெனி ஓவர் வேல்யூடுன்னு அர்த்தம். அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரண்ட் சிச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஸ்டாக் ப்ரைஸ் குறையும் வாங்கலான்னு அர்த்தம். இப்போது இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்டாக் வாங்குறதுல எனக்கு என்ன ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா, 2012 ஃபேஸ்புக்கோட ஷேர் ப்ரைஸ் $38. இப்போ 2021 ஃபேஸ்புக்கோட ஒரு ஷேருடைய ப்ரைஸ் $300க்கும் மேலே, ஆல்மோஸ்ட் 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது 2012 1 லட்சம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு 8 லட்சமாக மாறி இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.